ட்ரெண்டிங் சோஷியல் மீடியாவின் பெரிய சாபக்கேடு. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோன்னே தெரியாம மத்தவங்க பண்றத பார்த்து அப்படியே பண்றது. இப்பத்தான் அண்ணனை பாத்தியா அப்பாவை கேட்டியான்னு ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லா இந்த பாட்டு பட்ட பாடு இருக்கே, முடியல. இது முடியறதுக்குள்ளேயே ஜிப்லி ஆர்ட் வந்துடுச்சு. ஜிப்லி ஆர்ட் டெக்னாலஜியை கண்டுபிடித்தவரே இந்த சோஷியல் மீடியாவில் பண்ற அலப்பறையை பார்த்து புலம்புறாரு. ஆக்சுவலா ஜிப்லி ஆர்ட்டோட பர்பஸே கையால வரைஞ்ச கார்ட்டூனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக கண்டுபிடிச்ச டெக்னாலஜின்னு சொல்றாங்க. ஒரு கார்ட்டூனை உயிரோட பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, உயிரோடு இருக்கிற மனுஷங்களை கார்ட்டூனா மாத்துறாங்க. நினைச்சாலே வருத்தமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இப்படி ஜிப்லி டெக்னாலஜியோடைய அடிப்படை புரிதலே இல்லாம இன்னொருத்தவங்க பண்றாங்க, ட்ரெண்ட் ஆகுது, அதனால நானும் பண்றேன். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இன்னொருத்தங்க பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதே போல யாரோ எப்பவோ முட்டாள்தனமா மக்களை ஜாதி வாரியா பிரிச்சதுனாலேயும் ஜாதியை பத்திய முழுசா புரிதல் இல்லாமலும் எனக்கு முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்க அதனால நானும் ஃபாலோ பண்றேன் என்ற மனநிலையிலேயும் தான் நாம இந்த ஜாதியை பார்க்கிறோம். ஜாதி ஜாதின்னு புலம்பி உங்க தலைமுறையும் தவறா வழிநடத்தி சக மனிதனை மனிதனா மதிக்க மனசு இல்லாம ஜிப்லி டெக்னாலஜி மாதிரி உண்மைத்தன்மையை மறைச்சி ஜாதிய வேற பிம்பமா மாத்துறீங்க. மனிதரில் ஏது ஏற்றத்தாழ்வு? இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுங்க. சமுதாயமும் மாறும், மக்களிடையே சமாதானமும் நிலவும். தயவு செய்து இப்ப எல்லாம் யாருங்க ஜாதி பார்க்கறான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி நீங்க நினைச்சா சமுதாயத்தோட பிரச்சனையே உங்களுக்கு தெரியலன்னு தாங்க அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.